ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஜீப் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டாய்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஓனாக ட்ரைவ் பண்ணிட்டு போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு நாங்கள் இந்த ஜீப் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம வீடியோக்குள்ளே போய் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்போட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000ங்க. நாங்கள் சேலமில் வந்துட்டு ஒரு ஷோரூமில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேரிங், இது வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது வந்துட்டு சார்ஜர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் வந்துட்டு ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்வேர்டு வச்சுட்டு ஆக்சிலேட்டட் பண்ணால் பேக் சைட் போகும். ஸோ ஃப்ரண்ட் ஆரோ மார்க் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா அது ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆக்சிலேட்டட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட மெச்சூருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜீப் வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேரிங் வந்துட்டு திருப்பினா ரைட் சைட் போகுது, லெஃப்ட் சைட் திருப்பினா லெஃப்ட் சைட் போகுது. எங்களுக்கு கார் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுத்தாவே அவங்க ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்களே ஓனாக ட்ரைவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேர்னிங் பவரும் அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் இது நார்மலாகவே பேக்வேர்டும் ஃப்ரண்ட்வேர்ட் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கோசரம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது வரைங்களே வந்துட்டு ஹாரனுமே கொடுத்துருக்காங்க. ஹாரனுமே 2 சவுண்டில் இருக்க மாதிரி ஹாரனுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம பென்ட்ரைவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ரைம்ஸ் இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி கூட நம்ம வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். பென்ட்ரைவோட போர்ட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீப்போட சார்ஜர் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எஜுகேஷ்னல், ஸ்டோரிஸு, மியூசிக்கு, சாங்ஸுன்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே வந்துட்டு அவங்களே ரைம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ டபுள் டைம் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜீப்புக்கு வந்துட்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த சார்ஜரோட போர்ட்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட் கிட்ட இருக்குது. சீட்டில் வந்துட்டு சீட்டு பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜர் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் ஆச்சு நம்ம வந்துட்டு ஓட்டலாம். இதோட குட்டி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரோட ஃப்ளக் வந்துட்டு ரொம்பவே லென்த்து கம்மியாக கொடுத்துருக்காங்க ஒயரு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எல்லாமே ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க ஃப்ளக் பாயிண்ட்டு. ஸோ இது ஒன்று மட்டும்தாங்க இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். நமக்கு இந்த ஜீப் வந்துட்டு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் வந்துட்டு ஓட்டுறதுக்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 கேஜஸில் இருக்க வரைக்குமே இது வந்துட்டு ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேர் உட்காந்துக்கலாம் தாராளமாக குழந்தைங்க. அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்கங்க. பெரிய ஜீப்பில் இருக்க மாதிரி மேக்ஸிமம் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்மே இருக்குது. நம்ம அன்லாக் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டயரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் வந்துட்டு டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. வாங்கியிருக்க கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்டு வித்து பிளாக்கில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜீப்போட ரிமோட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்துட்டு ஏரோ மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு, ஃபார்வேர்டு, அதுக்கப்புறமேட்டு ஆக்சிலேட்டரு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, ரைட்டு, பார்க்கிங் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க அதேமாரி நம்ம வந்துட்டு போனாலும் நம்ம ரிமோட் மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு பிரேக் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ ரிமோட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இல்லைங்க. இதுக்கு வந்துட்டு செல்லு தான் நம்ம போட்டுக்கணும். 2 செல் வந்துட்டு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இது உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். குழந்தைங்க எங்கேயாச்சும் நம்ம போயிட்டா கூட நம்ம ரிமோட் மூலிமா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஜீப் வந்துட்டு
எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ட்ரையல் தாங்க. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்கோம். குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்றது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு ஏரோ மார்க் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் கொடுக்குறேன். டயர் வந்துட்டு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இதுக்கு இப்போ வந்து பேக்வேர்ட் கொடுக்குறேன். பேக்கில் இப்போ வந்துட்டு வருது. 1000க்கு வந்துட்டு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தாங்க. வந்துட்டு இது பார்த்திங்கன்னா கான்க்ரீட், தார் ரோடு, அதுக்கப்புறம் டைல்ஸு, கிரானைட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டயரில் வந்துட்டு க்ரிப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது, சேஃபாக கூட இருக்கும். இந்த மாதிரி ஜீப் கார் மாடல்லலாம் வந்துட்டு கீயோட கூட அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் அது ஒரு 5000 வந்துட்டு ஹையர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 5000 ரூபாய்க்கு வந்துட்டு கீ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வாங்கியிருக்க மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டனில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் நீங்கள் கீ இருக்கிறதே வாங்கிக்கோங்க. ஏன்னா கீ நம்மளோட கண்ட்ரோலில் கூட வச்சுக்கலாம். இது வந்து பட்டனுங்கிறதுனால அவங்க எப்போ வேணாலும் எடுத்து ஓட்டுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்மளோட கண்ட்ரோலே பேபிஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள உட்கார வச்சு குழந்தைங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே கிளியராக காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.